ஹாய் மை ஃபேமிலிஸ், நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சுங்காங்கடையில் இருக்கிற அந்த சட்டிப்பானை கடைக்கு தாங்க வந்திருக்கேன். வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ வெயில் வந்து பயங்கரமாக கொளுத்து வாங்குது பார்த்துக்கோங்க. இனி சம்மருக்கு பயங்கரமாக இருக்கும். இந்த வெயிலுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி தாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. வாசலில் கொஞ்சம் தண்ணி வைக்கிறது தான். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மொட்டை மாடியிலையும் கொஞ்சம் தண்ணி வச்சு விடுங்க. ஏதோ ஒரு குருவியாவது அந்த தாகத்துக்கு அந்த தண்ணி பயன்படும். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அணில், குருவிகள், அப்புறம் ஆடு, மாடு, அப்புறம் ஸ்ட்ரீட் பப்பி எல்லாரும் வந்து தண்ணி குடிப்பாங்க. நான் எப்போவுமே பிளாஸ்டிக் பக்கெட்டில் வச்சுட்டு தான் இருக்கேன். ஆனால் வந்து எல்லாரும் வந்து குடிக்கும்போது இப்போ மாடும் குடிக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா, அதனால் பக்கெட் வந்து பிளாஸ்டிக் உடஞ்சிருமா, தண்ணியும் நல்லா சூடாயிரும். இது சிமெண்ட் தொட்டின்னு வைங்களா, கொஞ்சம் தண்ணி சில்லுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி போய் ஒரு சின்ன சைஸ் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் பார்த்துக்காங்க. இது எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்க்கணும். பார்த்துட்டு முடிஞ்ச வரைக்கும் நல்லா குடிக்கிறாங்களான்னு பார்த்துட்டு வேறு வாங்கிக்கலாம். சரியா, இப்போதைக்கு இந்த சைஸ் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைஸ் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். வீடியோவில் நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. நான் தண்ணிக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 ஆடு வந்து தண்ணி குடித்தாங்க. இது மாதிரி யாருக்காவது பயன்படும். நீங்கள் வாயில்லா பிள்ளைகளுக்கு தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுங்க.